ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நிதிலுக்குட்டி எல்கேஜி போக போகிறாரு. ஸோ அதுக்காக தான் பாப்பா ஸ்கூல் போயிருந்தோம். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா பாப்பா ஸ்கூல் பார்த்திங்கன்னா +2ல் ஸ்டேட் செகண்ட் வந்திருந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்க. இந்த பாப்பா தான் வந்திருந்தாங்க. நிதிலுக்குட்டிக்கு எல்கேஜி அட்மிஷன் பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழ் வருட பிறப்பு அன்றைக்கி போட்டுட்டோம். அதாவது April 14th பாப்பா பர்த்டே அன்னைக்கு, ப்ளஸ் வந்து அன்றைக்கி நல்ல நாள் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் தம்பிக்கும் நாங்கள் வந்து புக்கு வாங்கிட்டு வர போகிறோம். ஸோ வந்து இப்போ தான் தம்பி பிறந்தது மாதிரி இருக்குது. நம்ம விலாகை வந்து ஃபஸ்ட்டு இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ தான் கையில் குழந்தையாக கொடுத்தது மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தவந்து நடந்து ஓடி இன்றைக்கி எல்கேஜி போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம், எப்படா வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ பேக் வாங்குறது, எப்போ புக் வாங்குறது, எப்போ யூனிஃபார்ம் வாங்குறது, இப்படி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ தம்பிக்கு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது தம்பிக்கு. அவங்களுக்கு வந்து ட்ராயருக்குரிய துணி மட்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இன்னும் டிஷர்ட் கொடுக்கல பாப்பாவுக்கு. டிஷர்ட்டு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு கோட்டு பேண்ட் அது மாதிரி வரும். ஸோ அது தைக்கிறதுக்கு எல்லாமே துணி கொடுத்துட்டாங்க. பாப்பாவுக்கு மட்டும் ஷூ கொடுத்துருக்காங்க, தம்பிக்கு என்ன ஷூ கொடுக்கல. ஷூ வராது தம்பிக்கு வந்து ஸ்லிப்பர் வித் ஷூ மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ஷாக்ஸ்லாம் கொடுத்தா ஈரம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி எல்கேஜி யூகேஜிக்கு மட்டும் அந்த மாதிரி மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே இப்போயே நான் போடுறேன். அதே போல் அட்மிஷன் போடுற அன்றைக்கும் அட்மிஷன் போட்டுட்டு நாங்கள் வெளியில் வரோம். எதுக்கு வெளியில் போகிறீங்க, நீ விட்டுட்டு போங்க, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டான். அவனுக்கு ரொம்ப ஆர்வம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த ஆர்வம் கடைசி வரைக்கும் இருந்தால் நல்லாயிருக்குமேடா அப்படின்னு நாங்களும் நினச்சிக்கிட்டோம். ஸோ எப்படி வருதோ தெரியல. பாப்பா வந்து பாப்பா விஷயத்தில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா படிப்பாங்க. அதே போல் அடம் பிடிக்கிறதுலாம் இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுல. பட் தம்பி எப்படி வருவான்னு தெரியல. இப்போ ஆர்வமாக இருக்கான். ஆனால் சில குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஆர்வமாக இருப்பாங்க, பட் 2 நாள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்படின்னு தெரியல. அப்புறம் தம்பிக்கு பேக் வாங்குறதெல்லாம் இருந்தது, அந்த விஷயங்கள் லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக் அதெல்லாமே நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடலான்னு பார்த்தா, பட் வந்து எனக்கு துணி தைக்கிற, அதாவது பேக் தைக்கிற கடையில் போய் வாங்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கு அது ஒர்த்தாக இருந்தது, அந்த மாதிரி வாங்கி கொடுத்தது. ஸோ அதே மாதிரி நார்மலாகவே அந்த துணி தைக்கிற, பேக் தைக்கிற கடையிலே போய் வந்து வாங்கிட்டோம். நல்லா ஒர்த்தானதாக பார்த்து வாங்கிட்டோம். ப்ளஸ் டிஃபன் பாக்ஸும் அதே மாதிரி தான். ஸோ அதெல்லாமே தம்பி ஸ்கூலுக்கு போகிற அன்றைக்கி உங்களுக்கு முடிஞ்சால் நான் காட்டுறேன். அவனுக்கு வந்து 16th அன்றைக்கி ஸ்கூல் சொல்லியிருக்காங்க, June 16th. பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. எல்கேஜி யூகேஜிக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க.